வீட்டுக்காரர் கூட ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். நான் கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன் சார். நான் எதுனா சாப்பிட்டு சாவேன்னு சொன்னேன். நீ இல்லைன்னா உன்னோட சாவு உன்னதான் காரணம், நான் எழுதி கொடுப்பேன்னு சொன்னேன் மேடம். அதான் நான் பண்ணேன் மேடம். ஜான்சி ராணி எல்லாம் பண்ண மாதிரி சாமா போராட்டம் இல்ல, ரொம்ப பெருமையா சொல்லு. 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட தான். 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். எத்தனை அபார்ஷன் பண்ண நீ? 8 அபார்ஷன் பண்ணிருக்கேன் மேடம். அட போமா நீ. ஆரம்பிக்கலாங்களா? 2 பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். எனக்கு முன்னாடியே என் தங்கச்சி அவர் லவ் பண்ணாரா மேடம். எனக்கு தெரியாது இந்த விஷயம். அவர் அப்பவே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா என் வீட்டுக்கு மேரேஜ் பண்ணும்போது கன்சீவாக இருந்தேன். எப்படி அது? அப்போ எனக்கு 17 வயசு மேடம். அவர் என்கிட்ட சொன்னார், நம்ம இதுமாரி இருந்தால் நம்ம வீட்டில் வந்து பிரிக்க மாட்டாங்க, நம்மள ஒன்று சேர்ப்பாங்க சொல்லிட்டு இது பண்ணார் மேடம். சரி நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இது வந்தேன். அப்புறம் வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு என்னை மேரேஜ் பண்ணாங்க மேடம். எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு தொடர்பு இருக்குதான். எனக்கு முன்னாடியே அவர் லவ் பண்ணாராம். உங்க தங்கச்சி என்ன பண்றாங்க? அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க மேடம். அவங்கள படிக்கலையா? அவள் 7th தான் மேடம் படிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அவரோட பைக்கில் போவோம், வெளியே போவோம், வேலைக்கு போவோம் சொல்லுவோம். வேலைக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சாங்க மேடம். அந்த வேலைக்கு போவாங்க. நான் சொன்னேன் நான் வருவேன்னா நீ வேண்டாம், அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படி இப்படி என்னவோ போய் சொல்லிட்டு என்னை அவாய்ட் பண்ணுவாங்க மேடம். அவங்க 2 பேர் போவாங்க, வெளியே போவாங்க. எனக்கு தெரியாது. கேட்டால் அதை வந்து நிற்கிறேன் அங்கே வந்து இப்படி தான் சொல்லுவாங்க மேடம். இது உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? எனக்கு வந்து போன மாதம் நான் மாத்திரை சாப்பிட்டேன் மேடம். திருப்பி இந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை? அந்த டேப்லெட் சாப்பிட்டனால எனக்கு கால் கையில் ஓடுது. எந்த டேப்லெட்? எங்கள் அம்மா ஹார்ட் டேப்லெட் மேடம். சுகர், பிபி, ஹார்ட் மாத்திரை மேடம். யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கு இருக்கு. ஹார்ட் பேஷண்ட் அவங்க. அவங்கள டேப்லெட் நீங்க எடுத்து அறிவு இருக்கா? அது சாப்பிட்டேன் மேடம். நான் செத்து போயில அப்படின்னு சாப்பிட்டேன் மேடம். நான் எத்தனை டேப்லெட் சாப்பிட்டீங்க? 70. எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? எங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னார், வீட்டுக்காருக்கு பிடிக்கல மேடம். அந்த பொண்ணு கல்யாணம் பட்சத்துல கோவப்படுறது, சாப்பிடாம இருக்கிறது, குடிச்சிட்டு வந்து ஒரே சண்டை, டெய்லி சண்டை போறாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன் விஜய் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி நீ வேணா சொல்றேன்? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி தான் நான் அனுப்புவேன். நான் அந்த பொண்ணு கஷ்டப்படுறதுல போதும், இனிமே அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படி சொன்னேன் மேடம். கல்யாணம் பண்ணக்கூடாது எப்படிதான் சொல்றேன் மேடம். என்னமா பிரச்சனை மேடம்? அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் மேடம். நான் எங்க மாமா கூட நான் தப்பா பேச. எவ்வளவு நாள்? 8 வருஷமா மேடம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கப்புறம் தப்பு பண்ண இல்லைன்னு சொல்ல. இந்த பொண்ணு அழுத பார்த்து நான் மாதாவாரத்தில போய் இருந்துட்டேன். இந்த பொண்ணுக்கே தெரியும், வேணா கேட்டு பாருங்க. இந்த பொண்ணு அக்காவா? அக்கா தான் மேடம். அதே இந்த பொண்ணு கந்த சொல்லுவேன், பேர் விட்டு கூப்பிடுவேன் மேடம். அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம். அதுக்காக தான் நான் செய்யாத தப்பு நான் ஏன் ஏற்றுக்கணும்? அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேடம். கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுக்கார கூட ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். நான் கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன் சார். நான் எதுனா சாப்பிட்டு சாவேன்னு சொன்னேன். நீ இல்லைன்னா என்னோட சாவு உன்னதான் காரணம், நான் எழுதி கொடுப்பேன்னு சொன்னேன் மேடம். அதான் நான் பண்ணேன் மேடம். ஜான்சி ராணி எல்லாம் பண்ண மாதிரி சாமா போராட்டம் இல்ல, ரொம்ப பெருமையா சொல்ல. நான் பெருமையா சொல்ல மேடம். போமா புருஷனை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வீரத்தனம் வேற. நான் ரொம்ப நியாயமா பேசுறேன் இல்ல மேடம். அதான் மேடம் சொல்றேன். நான் வந்து உயிரை விடுவேன்னு போய் தாலி கட்ட சொன்னேன்னு என்ன? நான் வந்து போருக்கு போனேன், என்னோட நாட்டை மீட்டி கொண்டு வந்து கொடுத்தேன் மாதிரி பேசுற. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. பெருமையா? எத்தனை அபார்ஷன் பண்ண நீ? நான் 8 அபார்ஷன் பண்ணிருக்கேன் மேடம். அதான் போமா நீ. ஏதோ ரொம்ப நல்ல விளையாட்டா பேசிட்டு அவங்க தான் மேடம். 8 அபார்ஷன் பண்றதுக்கு உன்னை பண்ண வச்சது என்னது? வாங்க சார், வணக்கம். 8 அபார்ஷன் அங்க பண்ணுவீங்க? எது பண்ணுச்சு? அடிக்குது மேடம். உனக்கு அறிவில்ல? ஐயோ சத்தியமா எனக்கு ஆண்டு போது தெரியுமா? போய் சொல்றாங்க மேடம். 2 பேரும் வேற யாருமே இல்ல மேடம். எங்க குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே கிடையாது. குழந்தையை காப்பாத்துறதுக்கு 8 குழந்தையை உருவாக்குவீங்களா? அவங்க பண்ணல மேடம். நான் தான் மேடம் பண்ணேன். எல்லாமே நான் தான் மேடம். என்ன கேளுங்க மேடம். எல்லாமே 8 அபார்ஷன் நான் கிட்ட சொல்லிருக்கேனா? காரணம் யாரு? நான் இருந்தேனா? வயத்துல உருவாறதுக்கு காரணம் யாரு? கலச்சது யாரு மேடம்? கலச்சது விடுங்க. 8 குழந்தை மேடம். கலச்சது மட்டும் விடுங்க, அதுக்கு அப்புறம் வரும். 8 குழந்தை உருவானது எப்படி? என்னாலதான். அததான் கேக்குறேன். 8ல உங்க கணக்கு என்னது? 5 மேடம். 5 எதுக்கு எப்படி அது நடக்கும்? 5 குழந்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாட்டி தப்பு தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லலாம். 5 வாட்டி அங்க தெரியாம நடக்கும் மேடம். வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது சாப்பாடு அதுதான் போடுது, சாப்பாடு அதுதான் கட்டுது, துணி அதுதான் துவைக்குது, எல்லாமே அதுதான் செய்யுது. அப்போ அப்போ அப்ப அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? எவ்வளவு வருஷம் ஆச்சு? அம்முடு வந்து நல்ல பொண்ணு உங்களுக்கு. அப்படிதானே மேடம் நீங்க சொல்ல வரீங்க? இருங்க. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம். 9 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 3 பசங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை. உங்களுக்கு 8 பசங்க, 8 குழந்தை. அப்ப அத மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, வேற எதுவும் செய்யல போல இருக்கு. தாட்டியோட தங்கச்சி வந்து சோறு போட்டா
அவளுக்கு குழந்தை உண்டாகும்னா உங்க தங்கச்சி வந்துட்டு சோறு போட்டாலும் அப்படிதானா? அது எப்படி மேடம்? அதே தான் கேக்குறேன். அதனாலதான் இவ்வளவு கொதிச்சு போயிருக்கேன். மேடம் உங்களுக்கு அவ வேணுமா? நான் 2 பேரை வச்சு நான் 2 பேரை வச்சு காப்பாத்த முடியாதுங்க. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல, உள்ள போனா கூட பரவாயில்ல, 2 பேர் தான். முடியாதுங்க. ஒரே முட்டி தான் மேடம். நீங்கெல்லாம் ஒரு புருஷன். பொறுக்கி பைய பொறுக்கி. எம் வைஃப் நான் காப்பாத்தின அழகு தெரிஞ்சது இல்ல பத்தியா? வீட்டுக்கு கூப்பிடுறாரு மேடம். வா வீட்டுக்கு 2 போலாம். பேரும் சேர்ந்து வாழலாம், 3 பேரா ஒண்ணா வாழலாம் வா அப்படின்றாரு. உயிரையே வச்சிருக்க. போன்ல எந்துக்கு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, தமிழ்ல மாట్లాடு. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. என்ன கான்ஃபிடன்ஸ் பாத்தீங்களா அவருக்கு? வா கிளம்பு, இங்க வேண்டாம், வீட்டுக்கு போய்க்கலாம். வீட்டுல என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். இப்ப நான் உன்னையும் பாத்துக்கிறேன், அவளையும் பாத்துக்கிறேன். லைஃப் இது பாருங்க, கஷ்டப்பட போறது யாரு தெரியுமா? நீங்க தான். ஒரு நாளைக்கு கூட நிம்மதியா சோறு திங்க முடியாது. லைஃப் பூரா கஷ்டம் தான். 2 பொண்டாட்டிக்காரனுக்கு நிம்மதியே கிடையாது. என்னவோ நீங்க அவளை தோக்கடிச்ச மாதிரி நினைச்சுக்கிறீங்க. பார்க்க மாட்டாங்க, அவங்களும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் நிலைமை. ஓ அக்கா முடி இதுதான் மேடம், நான் சொல்லிட்டேன் மேடம். என்னது இதுதான் எது? நான் இது பண்ண மாட்டேன், அவரை விட மாட்டேன். உனக்கு வாழ்க்கை பூரா இந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசையாமா? அக்கா புருஷனை பறிச்சுட்டு போனா, அக்கா புருஷன் வச்சிட்டு இருக்காரு, அப்படிதான் இருக்கணுமாமா உனக்கு? அந்த அக்கா புருஷன் தான் வேணாம் சொல்றது. அவள்கிட்ட நான் என்ன பேசுறது? நீ கிளம்பி போமா, வெளியே போமா, போ வெளியில.